விஜய் இல்ல எந்த பெரிய கொம்பம் வந்தாலும் திமுக அழிக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்படி என்ன பண்ணுச்சு இந்த திமுக இந்த நாட்டுக்காக? சரி, வாஸ்தவமான கேள்விப்பா. நான் ஒன்று கேட்குறேன். இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின கட்சிகள் எத்தனை? அதை பற்றி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு பார்ப்போம். காந்தி, நேரு இவங்கள தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கரெக்டாக சொன்ன. உனக்கு மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேருக்கே காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் உண்மையிலே என்ன தெரியுமா நடந்துச்சு? கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, ஏன் பெரியார் நீதி கட்சி, இவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி நிறைய கட்சிகள்லாம் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. கம்யூனிஸ்டுகள் தீவிரவாதத்தை தேர்ந்தெடுத்தாங்க. கிழக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெங்கால், இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷன் பிரிஞ்சு இருக்கு. மியான்மர், ஒடிசா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து தீவிரவாதத்தை தேர்ந்தெடுத்து பிரிட்டிஷாரோட ஆயுத கிடங்குகளை அழிக்கிறது, அவங்களோட பொருளாதார நடவடிக்கைகளை முடக்கிறது அப்படின்னு சொல்லி ஈடுபட்டு இருந்தாங்க. பின்னாடி நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் காந்தியோட தலைமையை ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ்ல வந்து ஐக்கியமாயிட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது முகமது அலி ஜின்னா தலைமையில சுதந்திரத்துக்காக போராடினாங்க. இப்போ வரலாற்றுல நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்தியாவை வந்து காங்கிரஸ் கட்சிகிட்ட கொடுத்துட்டாங்க. பாகிஸ்தானை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகிட்ட கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் தீவிரவாத பாதையில் இருந்தனால அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால சுதந்திரத்துக்கு அப்புறம் வரலாற்றுல நமக்கு காங்கிரஸ் தான் எல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு கத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சுதந்திர போராட்டத்தின் போது நமக்காக வெறும் அரசியல் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் சமூக விடுதலை, அரசியல் விடுதலை இரண்டுக்கும் சேர்த்து பாடுபட்ட இயக்கம் தான் திமுக. அதாவது அப்போது அது தீக்க பெரியாரோட சிஷ்ய பிள்ளைகளா எல்லாரும் இருந்தாங்க. திமுக காரர்கள் எல்லோரும் பெரியாரால் உருவாக்கப்பட்டவர்கள். அந்த தீக்க சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி அப்படிங்கிறது சமூக விடுதலைக்காகவும் அரசியல் விடுதலைக்காகவும் போராடின ஒரு இயக்கம். காங்கிரஸும் அரசியல் விடுதலைக்காக தான் போராடினாங்க. உனக்கு இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் குழப்பம். அது என்ன சமூக விடுதலை, அது என்ன அரசியல் விடுதலை அப்படின்னு. சமூக விடுதலை அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு அனைவரும் சமம், இங்க ஜாதியால மேலோர் கீழோர்லாம் இருக்கக்கூடாது, ஜாதிகள் ஒழியணும் அப்படிங்கிறது தான் சமூக விடுதலை. ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ் அதை ஏத்துக்கல. காந்தியே என்ன சொன்னார்னா, முதலில் சுதந்திரம் தான் முக்கியம், சுதந்திரத்தை வாங்கிட்டு நம்ம சமூக விடுதலையை பத்தி பேசுவோம்னு சொன்னார். பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள்லாம் அதை ஏத்துக்கல. சமூக விடுதலையோடு கூடிய அரசியல் விடுதலை தான் வேணும்னு சொன்னாங்க. அரசியல் விடுதலைனா என்ன? இந்த இன்னைக்கு கூட பார்க்குறோம்ல, இப்போ கூட ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்க, பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநிலங்களை ஒடுக்குறாங்க. மாநிலங்கள்லாம் வெறும் முனிசிபாலிட்டி போல இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்வி மாநிலங்கள்கிட்ட கிடையாது, அந்த உரிமை கிடையாது. நீட்டு வச்சிருக்காங்க, நீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கனிம வளங்கள்லாம் நேரடியாக ஒன்றிய அரசை எடுத்துக்கலாம், அதன் மீதான முடிவுகளை ஒன்றிய அரசே எடுத்துக்கலாம்னு சொல்லி சட்டம் ஏற்றிருக்காங்க. இப்படி மாநிலங்களுக்கு உரிமையே இல்லாமல் பண்றாங்க. இதுக்கு தான் அரசியல் விடுதலைங்கிறது. மாநில உரிமைகள் வேண்டும், எல்லோரும் சேர்ந்து தான் இந்தியாவை வந்து உருவாக்கணும், வேற்றுமையில் ஒற்றுமையாக தான் நம்ம இருக்கிறோம், இந்தியா பொருளாதார ரீதியாக முன்னேறுவது சிரமம், அதனால மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பிரித்து தரணும் அப்படின்னு சொல்றது அரசியல் விடுதலை. இதை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நிறைய மாநாடுகளில் காங்கிரஸார் சுதந்திரத்துக்கு முன்பு தீர்மானமே போட்டிருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்கணும், ஒன்றிய அரசு கொஞ்சமாக முக்கியமான உரிமைகளை மட்டும் வச்சுக்கணும் அப்படின்லாம் தீர்மானம் போட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அரசியல் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சுதந்திரம் கிடைச்சோன்னே அரசியல் அதிகாரம் அப்படின்னு மாறிட்டாங்க. அதிகாரம் தான் முக்கியம், நாங்கள் மேலேருந்து அதிகாரம் செலுத்துவோம், நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அரசியல் விடுதலையை அப்படியே கைகழுவி விட்டாங்க. ஏன்னால் அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைச்சது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓநாய்கள் ஆடுகளிடம் பேசும்போது அதன் கோரப்பொருட்களை காமிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்துச்சு. அதனால உண்மையான அரசியல் விடுதலையே கிடைக்கல. இன்றைக்கும் சரி, சமூக விடுதலைக்கும் அரசியல் விடுதலைக்கும் போராடுறது திமுக தான். சமூக விடுதலைக்காக திமுக என்ன செய்யுது, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லுது. ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு வெளிநாட்டிலலாம் போய் படிக்க வைக்கிறாங்க, வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கலாம் உதவி செய்கிறாங்க. அன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சோன்னா காங்கிரஸார் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் திமுக காரன், திகாரன்லாம் என்ன பண்ணான், திமுக காரன்லாம் என்ன தியாகம் பண்ணான் தெரியுமா? இடஒதுக்கீடுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. சட்டத்தை எரிச்சான், அரசியலமைப்பு சட்டத்தின் நகலையே எரிச்சான், போராடுனான், எவ்வளோ தியாகம் பண்ணான். குடும்ப குட்டியெல்லாம் விட்டுட்டு ஜெயிலுக்கு போனான், அடிப்பட்டான், மிதிப்பட்டான். எங்க சுதந்திர இந்தியாவில். அதனால தான் நமக்கு இடஒதுக்கீடுங்கிற உரிமையை கிடைச்சிச்சு. இன்னைக்கு இந்தியா பூரா அட்லீஸ்ட் பள்ளி கல்வியிலையாச்சும் எல்லோருக்கும் அந்த இடஒதுக்கீடு மூலமாக இடம் கிடைக்குதுன்னா அன்னைக்கு திமுக காரன் செஞ்ச தியாகம் தான். அந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் சரியாக செயல்படுத்தப்பட்டதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கு. அனைத்து ஜாதியினருக்கும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கல்வியிலிருந்து வேலைவாய்ப்பு வரைக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டு ஒருங்கிணைந்த சமூகமாக இன்னைக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். இப்படி சமூக வளர்ச்சியிலையும் தொழில் வளர்ச்சியிலையும் ரொம்ப உதவி செஞ்சது இந்த இடஒதுக்கீடு தான். இப்படிப்பட்ட ஒரு சமூக விடுதலைக்காக இந்தியாவில் வேற எந்த கட்சியாச்சும் போராடி இருக்கா? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆளான்ற சட்டத்தை கையில் எடுக்கும். எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் உதவி செய்வாங்க.
இது ஆதிக்க சக்திகளுக்கு பிடிக்காது. உடனே அங்க ஊழல் இங்க ஊழல், அது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத வார்த்தையெல்லாம் உங்களை சொல்லுவாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு அதுக்கு முன்னாடிலாம் இல்லவே இல்லையா? பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. எங்கேயாச்சும் திமுக காரன் ஏதாச்சும் பண்ணிட்டா திமுக பிரமுகர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி பெருசாக்குவாங்க. அதாவது இதை சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், ஆதிக்க சக்திகளின் ஆதரவு பெற்ற தலைவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஆபாசமாக பேசலாம், அருவருப்பாக பேசலாம். ஆனால் ஒரு சாதாரண திமுக தொண்டன் எங்கேயாச்சும் பேசினா அதை பெருசாக ஊதி உங்களை மாதிரி ஜென்சி இளைஞர்கள் மண்டையை கழுவிடுவாங்க. தலைவர் கலைஞர் அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதனால் இன்னைக்கு எவ்வளவு இளைஞர்கள் தெரியுமா? ஐஐடி ஐஏஎம்ல படித்தா தான் அன்றைக்கி அமெரிக்காலாம் போக முடியும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே படித்த அந்த இளைஞர்கள்லாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் தெரியுமா? அமெரிக்கா வரைக்கும் போய் கோடி கோடியாக சம்பாதிச்சு செழிப்பில் இருக்காங்க தெரியுமா ஜென்சி இளைஞர்களை? அதே போல தான் அரசியல் விடுதலைங்கிறது நம்மளை நாமளே ஆண்டுக்க முடியும், மாநிலங்களுக்கு உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து திமுக கேட்டுட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டுமல்ல, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் எம்எல்ஏக்களை இல்லாமல் இருக்கும்போதும் கேட்டது திமுக. அன்னைக்கு அகில இந்தியா காங்கிரஸ் மாநாட்டில் ஏதாச்சும் தமிழ்நாட்டுக்கு எதிராக மாநில உரிமைகளுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்கன்னா உடனே அதை கண்டிச்சது திமுகவாக தான் இருக்கும். பேரறிஞர் அண்ணா உடனே அதை கண்டிப்பார், கண்டிச்சு கட்டுரைகள் எழுதுவார். தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்களா இதனால நம்ம மரியாதை கெடுது, நம்மளை நாமளே ஆண்டுக்க முடியாதா? ஏதோ டெல்லி காங்கிரஸுக்கு சம்பளக்காரர்கள் போல அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுறதா அவங்க வேலையா அப்படின்னு கேள்விகள் கேட்பார். பின்னாடி நம்ம ஆட்சிக்கு வர்றோம், ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணா என்ன பண்ணாரு? அதான் அரசியல் விடுதலை. தமிழ்நாடுங்கிற பேரு வங்கியான்னு சொல்லி ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தார், சங்கரலிங்கனார். எவ்வளவு காலம் உண்ணாவிரதம் இருந்தார்? இத்தனைக்கும் அவர் காங்கிரஸ்காரர், அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி அவரை சாக விட்டாங்க. அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறார், சுயமரியாதை திருமணங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு, சட்டம் ஏற்றுறாரு, இருமொழி கொள்கையை கொண்டு வர்றாரு. அது வரைக்கும் ஹிந்தி படிக்கணும், கட்டாயம் ஹிந்தி படிக்கணும்னு திணிச்ச ஒன்றிய அரசை எதிர்த்து இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றார். தமிழ் ஆங்கிலம் மட்டும் போதும், பெரிய நாய் போறதுக்கு ஒரு பெரிய கதவு இருக்கும்போது சின்ன நாய் போறதுக்கு எதுக்கு தனியாக ஒரு கதவு அப்படின்னு கேட்டு இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். அதுதான் அரசியல் விடுதலை. பின்னாடி வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவின் வழியில மாநில உரிமைகள் பேசினதுனால இந்திரா காந்தி அவர்கள் அப்படியே ரொம்ப காண்டாகி அதையெல்லாம் உடைச்சாங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்து கல்வி உரிமையை வந்து மாநில பட்டியலிருந்து ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அன்னைக்கு போனதுதான் இன்னும் நம்மளால மீட்க முடியல. ஆனால் எப்போதெல்லாம் திமுக ஆதரவோட ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கோ அப்பெல்லாம் அந்த உரிமைகளெல்லாம் எப்படியாச்சும் தலைவர் கலைஞர் மீட்டுருவார். அப்படித்தான் ஒன்றிய அரசுல திமுக அமைச்சரவை இருக்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சாதாரண இன்ஜினியரிங் காலேஜ் போகணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்பயும் டாக்டருக்குலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, அதையெல்லாம் கேன்சல் செய்தவர் தலைவர் கலைஞர். அதனால தான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் எல்லாம் என்ஜினியராக முடிஞ்சது, மருத்துவராக முடிஞ்சது. இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்கல்ல, அதுதான் அரசியல் விடுதலை. நம்மளை நாமே ஆண்டு கொள்ள முடியும், அதற்கான அறிவு நமக்கு இருக்கு. எங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எங்கேயோ 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எங்களுக்கு உத்தரவு போட நீங்கள் யார்? அதிகாரங்கிறது ஒரு போதை, அது குடிக்க குடிக்க இனிக்கும். ஆனால் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தால்தான் வளர்ச்சி இருக்குன்னு சொல்றது தான் திமுக. இப்படி சமூக விடுதலைக்காகவும் அரசியல் விடுதலைக்காகவும் பாடுபடுற இயக்கத்தை இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு கட்சியையோ இயக்கத்தையோ ஜென்சி இளைஞர்களே நீங்கள் காட்டுங்கள் பார்ப்போம். அதனாலதான் திமுக காரன் தைரியமா சொல்றான், விஜய் மட்டும் இல்ல எந்த கொம்பன் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா திமுகவின் கொள்கைகளுக்காக நீங்க வாக்கு வங்கின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி 20% வாக்கு வங்கி எப்பவுமே இருக்கும். நாளைக்கே திமுக தலைவர்கள் இதை விட்டு விலகி போனாலும் சாதாரண ஒரு தொண்டன் எங்கேயோ இருந்து வந்து திமுகவை கட்டி எழுப்புவான். அதனாலதான் சொல்றான், திமுகவை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் திமுக அப்படிங்கிறது இயற்கையின் விளைவால் பிறந்த ஒரு அருமையான கட்சி. இன்னமும் அந்த இயற்கை இருந்துகிட்டே தான் இருக்கு, ஆதிக்க சக்திகள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்களிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஒவ்வொரு தமிழனையும் முன்னேற்ற வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு திமுக காரனும் சொல்றான், ஜென்சி இளைஞர்களை வெறும் ரீல்ஸை மட்டும் பார்த்து நம்பாதீங்க, ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேளுங்க. வெறும் பொய்ச்செய்திகளை அப்படியே ரீல்ஸை பார்த்த உடனே நம்புறதுக்கு நாமெல்லாம் முட்டாள்கள் கிடையாது. இன்னைக்கு கூடுதலாக திமுக காரனுக்கு ஒவ்வொரு ஜென்சியையும் வழி நடத்தும் பொறுப்பு வேற வந்து சேர்ந்துருக்கு. அதனாலதான் தம்பி சொல்றேன், உனக்காகவும் சேர்ந்து திமுக போராடும். கண்டிப்பா நீ ஒரு நாள் திமுகவுக்கு வருவ, திமுகவோட வரலாறை படிப்ப, திமுக என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுப்ப.